பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம், கவலை இல்லாமல் வாழ முடியுமா? கேன் வி லீவ் வித்தவுட் வரிஸ்? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எங்கூட ஒருத்தர் விமல்னு ஒர்க் பண்ணார். அந்த கம்பெனியில் அவர் தான் ரொம்ப ஃபேமஸ். எப்போவுமே ஒரு மாதிரி ஆக்டிவாக இருப்பார். அவர் கூட இருந்தால் டைம் போகிறதே தெரியாது அப்படிங்கிற மாதிரி. அவரை சுற்றி எப்போவுமே ஒரு மாதிரி கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் அவர்கிட்ட பேசினதில்லை, ஆனால் எனக்கு அவரை பார்த்தாலே ஒரு மாதிரி பொறாமையாக இருக்கும். சே, இப்படி எப்போவுமே ஒரு மாதிரி ஹாப்பியாக ஜாலியாக இருக்கார், நம்மளால் அப்படி இருக்க முடியறது இல்லையே அப்படின்னு சொல்லி எனக்கு தோணும். அவர் கொஞ்சம் வசதி தான், இருந்தாலும் அவர் வேலையை விட ஹாப்பியாக இருக்கிறது, என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது, அதில் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு. மேனேஜர், சூப்பர்வைசர்ஸ் அவங்க யாராச்சும் அவரோட 7 தலைமுறையை தூண்டி திட்டினா கூட சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பார். ஒரு நாள் நான் ஒர்க்குக்கு வந்துட்டு இருக்கும்போது சூப்பர்வைசர் எனக்கு கால் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி விமல் லீவில் இருக்கார், நீ வரும்போது அவர்கிட்ட ஒரு ஃபைல் இருக்கும், அதை காண்டாக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னார். சரி, நமக்கு இதான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக போகலாமே அப்படின்னு நானும் ஒரு பிளான் பண்ணேன். நான் அவருக்கு கால் பண்ணப்போ, என்னால் இப்போதைக்கு கொஞ்சம் வெளில வர முடியாது விஜய், நீங்கள் கொஞ்சம் வீடு வரைக்கும் கொஞ்சம் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். சரி, டைம் பாஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லி நானும் அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். அங்கே அவரோட 4 வயசு பாப்பாவை அப்போ தான் குளிப்பாட்டி வெளியில் கூப்பிட்டு வந்தார். ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் விஜய், பாப்பாவுக்கு சாப்பாடு மட்டும் கொஞ்சம் கொடுத்துட்டு ஃபைல் எடுத்துகிட்டு நானே உங்களை கம்பெனியில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைண்ணா, பொறுமையாகவே போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சிரித்தார். நான் வந்ததுலேருந்து அந்த பாப்பாவை நோட் பண்ணிட்டே இருந்தேன். அது ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு காரணமே இல்லாமல் சிரிக்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அவங்க அப்பா எது சொன்னாலும் அதுக்கு அடம் பிடிக்கிற மாதிரியே பேசிகிட்டு இருந்துச்சு. அந்த பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதுக்காக இவர் சாப்பாடு எடுத்து கொடுத்தாரு. அந்த பாப்பா இல்லை, நான் சொல்கிறதெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் சாப்பிடுவேன் அப்படின்னுச்சு. டிவி ஆன் பண்ணி ஃபுல் சவுண்டில் வைக்கணும், ஃபேன் ஓடணும், அப்புறம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய சொன்னிச்சு. ஆனால் அவங்க அப்பாவோட ஃபேஸ் எதுவுமே மாறலை. போயிட்டு அந்த பொண்ணு என்னென்ன சொன்னிச்சோ எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாப்பாவுக்கு சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுத்தாரு. அந்த பாப்பாவும் ஒரு 4 வாய் கரெக்டாக வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அவர் சாப்பாடு கொடுக்கும்போது திடீர்னு என்ன பண்ணிச்சு, அந்த பாப்பா வாயில் வாங்கின சாப்பாட்டை அப்படியே அவர் ஷர்ட்டு மேலே துப்பிடுச்சு. துப்புனோடனே அவர் எதுவுமே ஃபீல் பண்ணலை. உடனே போயிட்டு ஷர்ட்டை கழட்டி போட்டு திரும்ப அந்த பாப்பாவுக்கு சாப்பாடை ஊட்டிட்டு சொன்னார், திரும்ப என் மேலே துப்பிடாதம்மா, ஷர்ட்டெல்லாம் போடலை அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு அந்த பாப்பா மேலே பயங்கரமாக கோவம் வந்துச்சு. அந்த பாப்பா சாப்பிட்டு முடிச்சதும் அவங்க அப்பா கிட்டே கேட்டேன், என்னாச்சு பாப்பாவுக்கு, ஏன் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை, பாப்பா கொஞ்சம் மென்டலி சேலஞ்சு, சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் இருக்குது, எங்களுக்கு இது பழகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். நான் கேட்டேன், இப்போ நீங்கள் வேலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா யார் பார்த்துக்குவாங்க அப்படின்னா, இல்லை ஒய்ஃப் தான் பார்த்துக்குவாங்க, 2 பேர் தான் மாற்றி மாற்றி பார்த்துக்குறோம், யாராச்சும் ஒருத்தர் வீட்டில் இருந்தே ஆகணும், இன்றைக்கி ஒய்ஃப் கொஞ்சம் ஒர்க்கு அதனால் வெளில போயிட்டாங்க, அதனால தான் நான் இன்றைக்கி பார்த்துட்ருக்கேன், இது நமக்குள்ளே இருக்கட்டும் விஜய், கம்பெனியில் யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். இல்லை, நான் எதுவும் சொல்ல மாட்டேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பாப்பா வளர்க்கணும், ஏதாவது ஹோம் அந்த மாதிரி ஏதாவது விட்டுறலாம்ல, உங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும், நிம்மதியாக இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டேன். கொஞ்ச நேரம் பார்த்த உனக்கே இப்படி தோணும்போது பிறந்ததுலேருந்தே பார்த்துட்ருக்கோம், எனக்கு தோணியிருக்காத விஜய், நானும் யோசிச்சிருக்கேன், ஆனால் என்ன பண்ணுறது, 5 வருஷமாக எங்களுக்கு குழந்தை இல்லை, அதுக்கப்புறம் எங்களுக்கு பிறந்த ஒரே குழந்தை இந்த பாப்பா தான், ஸோ கஷ்டமோ நஷ்டமோ நாங்களே இந்த பாப்பா வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் ஒய்ஃபை முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். வா விஜய், உன்னை கம்பெனியில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இல்லை பரவாயில்ல, நீங்கள் பாப்பா பார்த்துக்குங்க, நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபைலை வாங்கிட்டு நான் அந்த வீட்டுக்கு வெளியில் வந்தேன். வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, இனிமேல் லைஃப்பில் எப்போவுமே இவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு பார்த்து பொறாமப்படக்கூடாது அப்படின்னு. நம்ம எல்லாத்துக்குமே எப்போவுமே ஏதாவது ஒரு கவலை நமக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. குழந்தையாக இருக்கும்போது நம்ம கேட்டது கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கவலை, படிக்கும்போது எக்ஸாம் பற்றி கவலை, வேலைக்கு போகும்போது பணத்தை பற்றி கவலை, சிங்கிளாக இருக்கிறவனுக்கு மேரேஜ் பண்ணணும்னு கவலை, மேரேஜ் பண்ணவனுக்கு சிங்கிளாகவே இருந்திருக்கலாமோ அப்படின்னு கவலை, பொண்ணு பிறந்தா எப்படி வளர்க்க போகிறோன்னு கவலை, பையன் பிறந்தா எப்படி சமாளிக்க போகிறோன்னு ஒரு கவலை. ஸோ கவலையை பற்றி பைபிளில் சொல்லப்பட்ட விஷயம் மேத்யூ 6:27, மத்தேயு 6:27. கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். சோகமாக இருக்கிறதுனால இங்கே ஏதாவது மாறுது அப்படின்னா நம்ம சோகமாக இருக்கலாம், ஆனால் எதுவுமே மாறுறதில்ல, அப்படியே தான் இருக்க போகுது அப்படிங்கிறப்போ நம்ம ஏன் சோகமாக இருக்கணும்? இந்த உலகத்தில் காரணமே இல்லாமல் எத்தனையோ பேர் சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இத்தனை காரணம் இருந்தும் ஏன் நம்ம கவலையாக இருக்கணும்? ஸோ கடந்து போகிற மேகமாக இருக்கிற அந்த கவலைகளை விட்டுட்டு
நிலையான வானமாக இருக்கிற கடவுளோட அன்பை புரிஞ்சுக்கிட்டு அதில் நம்ம சந்தோஷமாக இருப்போம்.